உலக புகழ்பெற்ற சேலம் மாநகரிலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த ஜேசி சேலம் ஸ்டீல் சிட்டியை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் ஜேசி சதீஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆஃப்டர் பிளஸ் 2 பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மாணவர்களுக்கு வர குழப்பத்தை விட பேரண்ட்ஸ்க்கு வர குழப்பம் தான் அதிகம். எத்தனை பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. ரைட். அன்னைக்கு ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்போ போயிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. கேட்டா அவங்களுக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கு. ஏன் இந்த ஆர்வம் இருக்குன்னா, உலகத்திலேயே எல்லாரும் படிப்புக்கு மரியாதை தராங்க. இந்தியாவில் இன்னும் அதிகமா மரியாதை தராங்க, சவுத் இந்தியாவில் இன்னும் அதிகமா மரியாதை தராங்க. ஆனால் உலகத்திலேயே கல்வி மட்டும்தான் என் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்று நினைக்கிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். அதனாலதான் கல்விக்கு இங்கே இவ்வளவு பெரிய மரியாதை. பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த அக்கறை இயல்பா இருக்கு. கைட் பண்ண ஆள் இருக்காது. என்ன படிக்கணும்னு தெரியாது, எங்க போய் படிக்கணும்னு தெரியாது, எதை எடுத்து படிச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய உங்க முன்னாடி அப்படியே கடை விரிச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு படிப்பை படிக்கணும்னு ஆசை இருக்கும்ல எல்லாருக்குள்ளயும். நிறைய பேர்ட்ட ஏன்டா இன்ஜினியரிங் சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தேம்மா. ஏன்டா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த 12th தெரியாம எடுத்துட்டேன் சார். எப்படி எடுத்த? இவன் தான் சார். இவன் ஏன் எடுத்தான்? அவனுக்கும் தெரியல சார். நீ ஏன்டா காமர்ஸ் எடுத்த? ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க சார். ஃபர்ஸ்ட் குரூப்பை விட ஈஸியா இருக்கா சார்? அக்கௌண்டன்சி மண்டையை பிச்சுக்கலாமான்னு இருக்கு சார். எல்லா நம்ம முடிவுகள் நல்லா இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. இது ஜேசி சேலம் ஸ்டீல் சிட்டி சார்ந்த நண்பர்களுக்கும் பயன்படும், உறுப்பினர்களுக்கும் பயன்படும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படும், பேரண்ட்ஸ்க்கும் பயன்படும். பெரும்பாலும் நம்முடைய முடிவுகள் நம்முடைய முடிவுகளாகவே ஒருபோதும் இருப்பதில்லை. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதை சொல்லுகிறார்களோ, எதை நோக்கி நம்மை அதிகம் வழி நடத்துகிறார்களோ, இல்லை எதை நாம் அதிகம் கேட்கிறோமோ அது குறித்து தான் நம்முடைய முடிவுகள் இருக்கிறதே தவிர ஒருபோதும் நாம் எடுக்கிற பெரும்பான்மையான முடிவுகள் நம்முடைய முடிவுகள் அல்ல. ஒண்ணு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்கிறப்ப அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கரெக்டா? இப்ப AIDS ஒரு கோர்ஸ் இருக்குங்க. என்னது? ஃபர்ஸ்ட் குரூப் யார் யார் இருக்கீங்க? வெரி குட். சொல்லலாம். AIDS கோர்ஸ் இருக்கா? AIDS என்ன தரலாம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும். ஒரு காலத்துல சிஎஸ்சி சேர்றேன், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்றேங்கிற மாதிரி இப்ப அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? என்ன படிக்க போற? AIDS. AIDSல என்ன இருக்கு தெரியல, போவேன், கத்துக்குவேன், பொறுமையா கத்துக்குவேன். என்னடா சொல்லி தருவாங்க 4 வருஷமா? அப்புறம் இன்ஜினியரிங் 4 வருஷம் தான். உனக்கு மட்டும் ஸ்பெஷலா 10 வருஷமா சொல்லி தருவாங்க. 4 வருஷமா ஏன் எடுக்கிற? அதான் சார் ட்ரெண்டு. அதுதான் ட்ரெண்டு. உனக்கு எப்படி தெரியும்? உன்னை சுத்தி 4 ஃப்ரெண்டு இருப்பான், அவன் சொல்றதான் உனக்கு ட்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு சொல்றதுதான் உன்னோட ட்ரெண்டு. மற்றபடி உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, நீ எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீ எதை நோக்கி பயணிக்கணும், எல்லாமே உனக்கு தோணினாலும் அதை அத்தனையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கூட நமக்குன்னே இருப்பான்னு ஒரு 4 பேர் இருப்பான்ல, அவன் நம்ம கூட இருக்கவே மாட்டான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ புரிஞ்சுப்ப. நல்லா புரிஞ்சுக்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை மோசமாவோ ஃப்ரெண்ட்ஸை மோசமாவோ சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்கள் எப்பொழுதும் கூடவே வர முடியாது. பிராக்டிக்கலா யோசிங்க. நட்பு கூட இருக்கும். எப்பனாலும் கால் பண்ணி மச்சான் என்ன பண்ற, உன் காலேஜ்ல எப்படா போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ், ஓகேவா, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, எப்ப வேணா பேசிக்கலாம். நட்பு கூட இருக்கும். நண்பர்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ அந்த படிப்பை எடுத்துட்டீங்கன்னா உனக்கு பிடிக்காம அந்த 4 வருஷமும் நீ கஷ்டப்படணும், அல்லது 3 வருஷமும் கஷ்டப்படணும், அல்லது இன்டகிரேட்டட் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 5 வருஷம் கஷ்டப்படணும். கரெக்டா? அதை பண்ணாதீங்க. இப்ப நான் அந்த நண்பர்கள் சொல்றதுதான் ஃப்ரெண்டு சொல்றதுதான் ட்ரெண்டுன்னு அந்த கிரீன் ஷர்ட் பக்கத்துல ஒரு எல்லோ ஷர்ட் உட்கார்ந்துருக்கானே தம்பி, அவன் கை தட்டினான். நீ தாண்டா தம்பி கை தட்டினியா? இப்படி கை தட்ட வந்தான், யாரும் கை தட்டல. உடனே அவன் என்ன பண்ணா, நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்ற விஷயத்த இங்கேயும் நான் பதிவு பண்றேன். கற்கை நன்றையில சில விஷயம் சில பேருக்கு ஹிட் ஆகும்.
ஒரு சார்பா எல்லாருக்கும் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்ல. சில விஷயம் சில பேருக்கு பிடிக்கும், சில ஜோக்ஸ் சில பேரை தான் சிரிக்க வைக்கும், சில விஷயம் சில பேரை கண்ணீர் சிந்து வைக்கும், சில விஷயம் சில மனசை நெகிழ வைக்கும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் ஹிட் ஆகாது. ஆனா உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, உனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிச்சிரு, உனக்கு நெகிழ்ச்சியா இருக்கணும் எமோஷனலா இருக்கணும்னா எமோஷனல் ஆயிடு, இந்த இடத்துல கோவப்படணும்னா கோவப்பட்டு முடிச்சுட்டு அந்த செகண்டே சாரி கேட்டு சாரின்னு போயிட்டே இரு. உன் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த கற்றுக்கொள். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக ஒருபோதும் நீங்கள் வாழக்கூடாது. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத நீங்க ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. கணித மேதை யாரு? யாருப்பா? எல்லா அம்மாக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் போய் உடனே காலேஜ் சேர்ற மாதிரி அவ்வளவு சின்சியரா இந்த அக்கா பதில் சொல்ற. கணித மேதை யார்? ராமானுஜம். சூப்பர்க்கா, நீங்க அப்படிதான் இருக்கணும். லைவ்லியா பசங்களுக்கு டவுட், யாரா நம்ம மேக்ஸ் ஆறாரா, அவன் இருக்காதரா, அவர் இருக்கவே மாட்டாரா. கணித மேதை ராமானுஜம் கூகுள்ல போய் அவரோட லைஃப் ஹிஸ்டரி அடிச்சு பாருங்க, இல்ல ஏதாவது யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கலாம். கணித மேதை ராமானுஜம் கணிதத்துல மட்டும்தான் டாப்பர், மாஸ்டர் பிரெயின். உலக கணித வரலாற்றை எழுதுகிற பொழுது தமிழகத்தில் பிறந்த ராமானுஜன் என்கிற பெயரை தவிர்த்து யாராலும் கணித வரலாற்றை எழுதவே முடியாது. அவ்வளவு பெரிய ஆளுமை மேக்ஸ்ல. ஆனா மற்ற சப்ஜெக்ட்ல பாஸ் பண்றதுக்கே திண்டாடினாரு. நாம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியா மார்க் வாங்கிட்டா. இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்கிற 12th பசங்க அத்தனை பேருக்கும் எதுல நீங்க ஸ்ட்ராங்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைப்பீங்க நிறைய மார்க் வாங்குறதுல நாம ஸ்ட்ரென்த்தா இருக்கோம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே இந்த சப்ஜெக்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், மேக்ஸ் தான் நீங்க ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்ட்ரென்த். எப்பயுமே அதுல மார்க் வாங்குறீங்கன்னா மேக்ஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஒருபோதும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இருக்கு. எக்ஸாம்ங்கிறது நம்பர் கேம் செல்லும். எக்ஸாம்ங்கிறது என்ன? நம்பர் கேம். அந்த நம்பர்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி தான் தீரணும். இன்னொன்னு ஆனஸ்டா நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும், நீங்க எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு மார்க் வருமே தவிர வாத்தியார் மூட் அவுட்டில் இருந்தார், திருத்துகிற பொழுது அவர் மனநிலை சரியில்லை, மனம் பிறழ்ந்து அதை திருத்தினார், குடும்பத்துல சண்டை போட்டு வந்து அந்த அம்மா திருத்துச்சு, டோட்டல் மிஸ்டேக் நடந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள், மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் ரீகரெக்ஷன் போடாம இருக்கிறது நல்லது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது கூட்டத்தோட கூட்டமா அவங்க 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட நீ ஆர்வத்துல மறுபடியும் ரீவேல்யூவேஷன் போட்டு அந்த 2ஐயும் குறைச்சிடாத. நாம எழுதுனதுக்கு தான் நமக்கு மார்க் வரும். நமக்கு நாம என்ன வேணா சீன் போட்டுக்கலாம். அம்மா அப்பாட்ட அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பெஸ்ட் கொடுத்தேன். அம்மா அப்பாவுக்கு உன் வரலாறே தெரியுங்கிறத நீ நம்பு. நீ அலறப்பியே இது உலகமகா நடிப்புனான்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? எப்படியாவது அவர் புருஷன்ட்ட அந்த அம்மாவை, அந்த அம்மா உங்க அப்பாவை, அவருக்கும் இவருக்கும் மோதல் வந்துடக்கூடாது, பையனுக்கும் அப்பாவுக்கு சண்டை வந்துடக்கூடாது, பையன் அப்பா செவுல பேத்தரக்கூடாது, அப்பா பையன் செவுல பேத்தரக்கூடாது, குடும்பத்துல கலவரம் வந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மா சமாதானமா, எங்க அக்கா பையன் கூட சரியா படிக்கல ஆனா இப்ப நல்லா வந்துட்டான் அப்படிங்கும். சம்பந்தமே இல்லாம இவர் மறைப்பாரு, சொன்னேன் அப்படின்னு கிச்சனுக்கு போயிரும். நாம என்ன வேணா சீன் போடலாம். அதுவும் நல்லா படிக்கிற அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ நம்ம வீட்டுல இருந்துட்டா அதை விட நமக்கு ஒரு தேச துரோக செயல் உலகத்துல எதுவும் கிடையாது. கரெக்டா? ஏன் என் கூட பிறந்தது ஒரு அண்ணன் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், யூஜி கோல்டு மெடல், பிஜி கோல்டு மெடல். அவன் படிச்ச அதே ஸ்கூல்ல படிச்சேன். புத்திசாலித்தனமா காலேஜ்ல சேரல. சேர்ந்திருந்தா நான் 4 தடவை தற்கொலை முயற்சியே பண்ணிருப்பேன். நீங்களா சிரிக்கிறீங்க, எனக்குலாம் எவ்வளவு சும்மா நடந்து கூட எல்லா வச்சாலும் கூப்பிட்டீங்களா? சுரேஷோட தம்பி தானே. நான் ரெடி, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவேன். சரி கழுவி ஊத்த போறாங்க, ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட்.
அப்படியே நிக்கிறது. கொஞ்சம் வழக்கமே இல்லை. ஒரு தடவை திட்டினா இருக்கும், 2 வருஷமா திட்டினா அப்படியே என்னதான் என்ன லட்சியத்துலதான் இருக்க. அது தெரிஞ்சா நான் ஏன் சார் இப்படி இருக்கேன் தெரியாது செல்லம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், உங்க குழந்தைங்க எல்லாருமே 11th 12th படிக்கிறப்ப ரொம்ப பெரிய கிளாரிட்டியோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. கிளாரிட்டி அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. யாருக்குமே எதை பத்தியுமே வராது. 50 வயசு 60 வயசை கடந்த ஒருத்தர் தவறு பண்றாரு, பிசினஸ்ல தவறு பண்றாரு, பினான்சியலா தவறு பண்றாரு, குடும்பத்துல கோவப்பட்டு லைஃபே வேண்டான்னு போறாரு. அந்த மெச்சூரிட்டி என்ன சொல்றது? முதிர்ச்சி அடைஞ்சவங்களுக்கே முதுமை அடைஞ்சவங்களுக்கே முதிர்ச்சி இல்லைங்கிறப்ப சின்ன பசங்களுக்கு எப்படி முதிர்ச்சி இருக்கும்? நியாயமா யோசிங்க. அவனுக்கான பிரேக்கிங் பாயிண்ட் எப்ப வரும்னு அவங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், அவங்களுக்கான பிரேக்கிங் பாயிண்ட் எப்ப வரும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும். நீங்க நினைக்கலாம் எப்ப வரும், சத்தியமா சொல்றேன் தெரியாது. எவ்வளவு நாள் இவனை பாதுகாக்கிறது அதெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் பண்ற நல்ல விஷயம் அதுதான், கெட்ட விஷயம் அதுதான். எது நல்ல விஷயம்? ரொம்ப பேம்பரிங் பண்றது. அது இந்த பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா வீட்டுல அப்பாக்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. என் மகளை பத்திரமா பார்த்துக்கோ, என்ன கழுத்து பிடிச்சு கொல்லவா போதம்மா பெத்தம்மா, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ. பிள்ளைங்களும் சரியான ஆளு. அப்பாட்ட என்ன ஐஸ் வச்சா காரியம் நடக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை பிரில்லியன்ட். பசங்க அப்பாவி எல்லா பக்கமும் திட்டு வாங்கிட்டு இருப்பான். சும்மா நடந்து போவான், ஏண்டா போறேன் பாரு அப்பா. அவன் எங்க போவான்? வீட்டுல இங்கிருந்து அங்கதானே போவான். எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்க? உக்காந்துருவான். அப்பா கேட்பாரு, உக்காந்துகிட்டே இரு. சரி நீ எந்திரிச்சு டிவி பார்ப்பான். உருப்பட மாட்டேன். உருப்பட வாய்ப்பே இல்ல. டிவி ஆஃப் பண்ணிடுவான். சொந்த புத்தி இல்ல. என்ன அவன் தீ குளிச்சு சாகவான் நடு வீட்டுல. அவன் என்னதான் பண்ணட்டும். இப்படி பண்ணா குறை, அப்படி பிரேக்கிங் பாயிண்ட் எங்க வரும் தெரியாது. நான் இன்னைக்கு வேற மாதிரி யோசிச்சுட்டு வந்தேன். இங்க வந்து ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேங்கண்ணே. ரயில்வே காலனி நகரவே அரசு மேல்நிலை பள்ளி நான் படிச்சது கொல்லம்பாளையத்துல, ஈரோட்ல. ஒரு அரசு பள்ளியில படிச்சு நம்ம அதுல இருந்து மேல வந்து புதுசா கத்துக்கிட்டு புதிய ஊருக்கு போய் அங்க இருக்கிற சூழலாம் அடாப்ட் பண்ணிட்டு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லயும் மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்களுடையும் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்ம ஜெயிப்போம். ஏன் தெரியுமா? எவனுக்கு பசி அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் உணவை தேடுவதற்கு தகுதியானவன். நமக்கு பசி இயல்பா உண்டு, நாம தேடி கண்டுபிடிச்சே தீருவோம். நமக்கான பிரேக்கிங் பாயிண்ட் எங்க வரும் தெரியாது. வீரமுத்துவேல் யாரு? ஒரு டீம் அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா கரெக்ட், சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். வெரி குட், ஒரு பலத்த கைத்தட்டல். அந்த ப்ராஜெக்ட் ஹெட் வாங்க, உங்க பேர் என்ன? வெரி குட், வாழ்த்துக்கள். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் விக்ரம் லேண்டர். சந்திராயன்ல மேல நிலவுல தென்துருவத்துல போய் லேண்ட் ஆச்சு. நாம எங்க நியூஸ் படிக்கிறது? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எந்த முகத்தை பார்த்தாலும் இல்லை. மரியாதைக்கு கூட நீங்க உங்களுக்கு வர நியூஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வர நியூஸ். ஜேசிஐ சேலம் ஸ்டீல் சிட்டி சார்பா இந்த கற்கை என்ற நிகழ்ச்சி மூலமா நான் இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வைக்கிற முதல் வேண்டுகோள், இனிமேலாவது தினசரி செய்தித்தாளை படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இங்க யாருக்காவது யூபிஎஸ்சி போகணும்னு ஆசை இருக்கா? யூபிஎஸ்சி எக்ஸாம் போக்கஸ் பண்றேன்னு? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படியா? யாரு உங்க சொன்ன? சின்னவன் போகணுமா? சரி, ஆசைப்படுறாரு அவரு. யாரும் இந்த அக்கா சூப்பர். அந்த அக்காவுக்கு ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க. எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. வெரி குட், சூப்பர் இருக்கா. அப்படிதான் இருக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலையே பேசிக்கா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான். மற்றவங்களுக்கு அப்பா நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பப்பரக்கான்னு போயிடாத. எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஒரு தமிழ் பேப்பர் படி, ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படி. ஐயோ இங்கிலீஷா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிராத. என்னோட ரெக்வஸ்ட், பெரிய விஷயமே இல்லை கண்ணு. தொடர்ந்து ஒரு விஷயத்தை படிக்க படிக்க அது பழகிடும்.
செந்தமிழும் நாப்பழக்கம். வெறும் தமிழுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எத்தனை மொழிகள் இருந்தாலும் அதில் நீ பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னால நிச்சயம் மிகப்பெரிய அளவுல வர முடியும். நம்புங்க. இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு 5 பேர் பாதியில விட்டுருவீங்க. அந்த மீதி 5 பேரை கன்வே பண்ணுவீங்க. அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் அந்த 2 பேருடைய தலைமுறையும் மாறுச்சுன்னா இது கற்கை நன்றே என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியா நாங்க எல்லாருமே நினைப்போம். நான் எப்பயுமே சொல்றது, 2 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த 2 பேர் ஜெயிக்கிறாங்க அர்த்தம் இல்ல, 2 தலைமுறை ஜெயிக்குதுன்னு அர்த்தம். இங்க இருக்கிற யாருக்குமே லைஃபோட சீரியஸ்னஸ் தெரியாது. நான் வீரமுத்துவேல் வந்துட்டு மறுபடியும் வரேன். வீரமுத்துவேல் சார் சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் ஹெட், திட்ட இயக்குனர், விழுப்புரம் பக்கத்துல ஒரு ஊரு. அவர் சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு உலகம் முழுக்க இருக்கிறவங்களா பேட்டி எடுத்தாங்க. இங்க நம்ம ஊர்ல செலிப்ரேட் பண்றாங்க, பட்டாசு வெடிச்சு வேற லெவல்ல. அவர் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருந்தார். அதுல அவர் சொல்லியிருந்தார், ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு சுமாரான ஸ்டூடெண்ட். அப்புறம் பாலிடெக்னிக் படிச்சேன். அப்ப கூட நான் அவ்வளவு சீரியஸா படிப்பை எடுத்துக்கல. ஆனா இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்பட்டு கலாம் சார் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் யோசிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு முடிவு பண்ணேன், இனிமே லைஃப்ல சீரியஸா இல்லைன்னா நாம சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருவோம்னு. அதனால அதுக்கப்புறம் வந்த ஆள் தான் வீரமுத்துவேல். இன்னைக்கு சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் ஹெட். சொல்லிட்டு அந்த வீடியோ முடியறப்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகான எளிய தமிழ் அவர் சொன்னாரு, இவ்வளவு சுமாரா படிச்ச நானே சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் ஹெட்டா மாறினேன் அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட், நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவராலும் மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும் என்று சொன்னவர் ஒரு தமிழர், சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். இந்த பேரண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, நீங்க அடிக்கடி புலம்புற விஷயம் என்ன? சீரியஸாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. என் ஒரு அம்மா காலைல சொல்லிச்சு, சாமி ஒரு நம்பர் கொடு சாமி. ஏங்கா? என் பையனும் ஒன்றும் படிக்குதுங்க, 10வது 11வது. சரிங்கக்கா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஏங்கா? சீரியஸாவே இருக்க மாட்டேங்கிறானுங்கக்கா. இருக்க மாட்டேங்கிறாங்க தம்பி. ஏங்கா? ஏன் சீரியஸா இருக்கணும்? நல்லா தானே இருக்கான். ஏன் தம்பி காமெடி பண்ணிட்டு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவனுக்கு, எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான். பேரண்ட்ஸ் கொண்டு சொல்றேன், அவ ஏன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறானா, அவங்களுக்கு கமிட்மெண்டே கிடையாது. முழுச்சா எப்படியும் திட்டினாலும் சோத்தா போடுறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. எவ்வளவு கேவலமா திட்டாலும் வெக்கமானமே பார்க்காம அதே வீட்டுல போய் நம்ம தூங்கிடுவோம். ஒண்ணும் சில பேர் டயலாக் விடுவானுங்க, அப்பா இந்த வீட்டை விட்டு போயிட்டா போதும் நான் நிம்மதியா இருப்பேன், நீ இருந்து கிளிப்பிய பாப்பேன். நான் தோசை வச்சுட்டு அம்மா சாப்பிட கூப்பிடும்ல, வராதுங்க, பிஸியா இருக்கேன். என்ன பிஸி? என்ன ஸ்கூல்ல ராக்கெட்டா லான்ச் பண்ண போறேன், ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க போகுது. வாடா சாப்பிட்றா, வாடா சாப்பிட்றா, வாடா. இதை வரேம்மா, சும்மா என் நேரம் சோறு சோறு, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அப்படியே தலைவன் இல்ல தலைவி கட் பண்ண ஹாஸ்டல்ல, வீட்டை விட்டு போன நிம்மதியா இருப்பேன். போச்சுல, ஹாஸ்டல்ல சொல்றாங்க 9 மணிக்குள்ள வந்து தும்மா தும்மு, இல்லைன்னா பன்னு போ. ஒரு வாரம் வயிறு வாயெல்லாம் காஞ்சு போய் போன்ல அம்மாட்ட நல்லா இருக்கியாமா. இந்த அம்மாக்கு அதிர்ச்சி, நாம பெற்ற பிள்ளைதான் நம்ம கால் பண்ணுதா, அதே நம்பர் தான். யார் பேசுறீங்க? நான் தான் மகேஷ் பேசுறேம்மா. நல்லா இருக்கியாமா? என்ன புதுசா நல்லா இருக்கியா கேட்கிறேன். சாப்பிட்டியாமா? அண்ணம்மாக்கு இதயமே நின்றுச்சு. கிள்ளி பார்த்துக்க, உயிரோடு இருக்கோமா, கனவு நடக்குதா? சாப்பிட்டா என்னடா ஆச்சு?
நல்லா 19 வயசு மாடு மாதிரி வளர்ந்த பையன் அழுகுறான். அந்த பிள்ளை ஓன்னு அழுகுது. இந்த அம்மா பதறி, ஐயோ என்னாச்சு தெரியல பிள்ளைக்கு, ஏண்டா அழுகுற ஏண்டா அழுகுற ஏண்டா அழுகுற, சோறே பிடிக்கலமா வா வலிக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்தை இங்க இருக்கிற அத்தனை இளைய தலைமுறைக்கு சொல்றேன். ஏன்னா எந்த கமிட்மெண்ட் இல்லையே, புலம்பிக்கலாம் என்ற நல்ல போன் இல்ல. நீ என்ன, சில பொண்ணுங்களாம் பசங்களாம் பாத்துருங்க, நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ண, நீ என்ன சரியாவே வளர்க்கல, சரியா வளர்த்திருந்தா இவர் அப்படியே கிளம்பி நேரம் கல்பனா சாவ்லா மாதிரி இல்ல சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி போய் படுத்திருப்பார் விண்வெளியில. என்ன சரியா வளர்க்கணும்? ஒன்னே ஒண்ணு சொல்லவா, நீங்க உங்க வயசை அனுபவிக்கிற இந்த 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 கம்ஃபர்ட் இருக்குல்ல, இத 0.1% கூட அனுபவிக்காம வந்தவங்க தான் உங்க பேரண்ட்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு அவங்க அப்பா கடைசியா நல்ல செருப்பு வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு அவங்க அம்மாட்ட போய் அம்மா அவனுக்கு சுகர் இருந்தது இப்ப நார்மலா இருக்கான்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, உங்க அப்பாவை பத்தி தெரியாம, உங்க அம்மாவை பத்தி தெரியாம, உங்க குடும்பத்தை பத்தி தெரியாம, இல்ல வீட்டுல தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ அவங்க கஷ்டம்லாம் தெரியாம நீ இன்ஸ்டாகிராம்ல போய் ஏதோ ஒரு பெப்பேக்கு கோபமா வருது, நல்லா இருக்கியான்னு கேட்டேன்னா சத்தியமா சொல்றேன், உன் ஷட்டரை நீயே மூடிட்டு படுத்துரு. எவ்வளவு அநியாயம்! எந்த இடத்துல நம்ம தோக்கணும்னு தெரியுதாக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த ஏஜ்ல எமோஷனலி நீங்க பேலன்ஸ்டா இருக்க மாட்டீங்க. ஏன் 18 இறையன் ஐஎஸ் ஐயா சொல்லுவாரு, இந்த 18 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் ஒருத்தன் தன்னை தான் நல்லா பார்த்துக்கிட்டானா அதுக்கப்புறம் அவனுடைய வெற்றியை உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். 18 to 24 ரொம்ப கிரிட்டிக்கலான ஏஜ், டீனேஜ் முடிகிற சமயம். அப்படியே அடுத்த லெவல் நீ ஒரு ஆண்மகனா ஒரு பெண்மகளா நீ அப்படியே மேல வர டைம். இந்த டைம்ல தான் அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இந்த டைம்ல தான் அத்தனை டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு வீட்டுல சோத்துக்கே வழி இல்ல, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அம்மா தாலி அடக வச்சு படிக்க வச்சிருக்கு, அப்பா நிலத்தை வச்சு படிக்க வச்சிருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உன்னை 0.1% கூட பாதிக்காம இந்த சேலத்தில் நாளை சில வருடங்களில் நடக்க போகிற ஏதேனும் ஒரு கற்கை நன்றை நிகழ்ச்சிக்கு இதே ஜேசி சேலம் ஸ்டீல் சிட்டி உன்னை சிறப்பு விருந்தினராக இந்த மேடையில் அழைத்து கௌரவப்படுத்தும். நான் வாழ்க்கையில வேக வேகமா போயிட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன்டா இப்படி போக்கஸ்டா இருக்க, இப்படி ஓடணுமா, பேச்சு போட்டி ஓடணுமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப வரைக்கும் நான் ஓடிட்டு தான் இருக்கேன், நான் ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. காரணம் என்ன? வாழ்க்கை கற்றுக் கொடுத்த மாபெரும் பாடம். இந்த இடம் கிடைக்காம வெளியில 1 லட்சம், என்னை விட திறமையான 1000 நபர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை விட திறமையான 1000 நபர்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய வெளிச்சத்தை விட அதிகமாக வெளிச்சம் கிடைக்க வேண்டிய தகுதியுள்ள நபர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காதால மட்டும் வெளியில இருக்காங்க, நான் உள்ள இருக்கேன். அப்ப இந்த விஷயத்தை நான் எப்படி பாதுகாத்து தக்க வச்சுக்கணும், அதுக்கு எவ்வளவு உழைக்கணும், அதுக்கு எவ்வளவு ஓடணும், அதுக்கு எவ்வளவு சின்சியரா இருக்கணும், இது தெரிஞ்சா போதும் சிலவெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இது தெரிஞ்சா போதும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நீங்க அதுக்காக ஹாப்பியாவே இருக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட நீங்க அவுட்டிங் போகாதீங்க, படத்துக்கே போகாதீங்க, பாட்டே கேட்காதீங்க, மென்டல் ஆயிருவீங்க, அப்படிலாம் இருக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட போங்க, பாட்டு கேளுங்க, படம் பாருங்க, என்ன வேணா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா டைம், அந்த டைமுக்கு அதை தான் பண்ணணும். ஓகேவா? ஒரு படத்தை பார்த்துருந்தீங்க, இப்ப ரீசெண்டா நான் நேத்து நினைக்கிறேன், ரீசெண்டா பேசினப்ப கூட சொன்னேன், ஃபகத் ஃபாசில் எல்லாரும் தெரியுமா? மாமன்னன் படத்தில் நடிச்சாரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு ஓடிடி வந்ததுனால எல்லா நடிகர்களுடைய பெயரும் நமக்கு நல்லா தெரியுது. ஃபகத் ஃபாசில் கேரளால ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட், இந்தியால விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருவர். ஒரு விஷயம் சொன்னார் திரைப்படத்தை பத்தி. வீட்டில இருந்து கிளம்பி படம் பார்க்க போறீங்களா, படம் பார்த்து முடிச்சிட்டீங்களா, மறுபடியும் படம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரீங்களா, இந்த டைம் மட்டும்தான் நீங்க அதிகபட்சம் படத்தை பத்தியே பேசணும். இந்த டைம் மட்டும்தான் நீங்க அதிகபட்சம் படத்தை பத்தியே பேசணும். ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, படத்தை தாண்டி பேசுவதற்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது, பொழுதுபோக்கை பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள்.
நாம தான் 3 மணி நேரம் படத்தை 30 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம். அந்த படம் நடிச்சுன்னா அடுத்த படத்தை நடிச்சுக்கிட்டு இருப்பான். கலைட்டாயா தலைவன், அவன் கலைட்டான், நீயே அவர் அடுத்த படம் ஷூட்டிங்கே போயிட்டாரு. அவருக்கு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அது. சக்சஸோ ஃபெயிலியரோ, அடுத்த சக்சஸ்னா அதை தாண்டிய சக்சஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் டைரக்டருக்கு இருக்கு. ஃபெயிலியர்னா அந்த ஃபெயிலியரை மறைச்சின்னு ஒரு சக்சஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. நமக்கு எந்த விதத்திலையும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்டர்டைன்மெண்ட் தான். பாக்குறியா, சந்தோஷப்படுறியா, பாராட்டுறியா, படம் நல்லா 2 பேருக்கு ஷேர் பண்றியா, முடிச்சுட்டு வெளில வந்துரு. உன்னுடைய கவனம் முழுக்க நீ நினைச்ச இடத்துல நீ உட்கார்ற வரைக்கும் அதை பத்தி மட்டும்தான் இருக்கணும். சொல்லி கொடுக்கிறவங்களை யார் உனக்கு கற்றுத் தருகிறார்களோ அவர்களை மதிக்க கற்றுக்கொள். இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, டீச்சர்ஸை கலாய்க்கிறது, வாத்தியாரை கலாய்க்கிறது, வாத்தியார் முன்னாடி டான்ஸ் ஆடுறது. வாத்தியார் முன்னாடி டான்ஸ் ஆடுற அத்தனை பேருக்கு இந்த வீடியோ மூலமா சொல்றேன், உன் சாவுக்கு நீயே ஆடுற. உலகத்தில் நடக்கவே நடக்காது. கரெக்டா? நாம செத்து போனோம்னா கூட 10 பேர் ஆடுவான். முதல் முறையா அவன் ஜாவுக்கு அவனே ஆடுறான்னா கற்றுக் கொடுத்த குருவை அவமானப்படுத்தி வகுப்பறையில் ஆடுகிறவன் அவன் சாவிற்கு அவனே ஆடுவதாக அர்த்தம். எனக்கு அவ்வளவு கோபம். அப்படி என்ன சாதிச்சு கழிச்சிட்டோம் அவங்கள கலாய்க்கிற அளவுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஒரு பொன்மொழி, இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்தது என்று சொன்னார் நபிகள் நாயகம் அவர்கள். கத்து கொடுக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம். அதை பணிந்து கேட்டுக்கணும். நம்ம எவ்வளவு அலட்சியமா கேட்கிறோம், எவ்வளவு அலட்சியப்படுத்துறோம். தனிப்பட்ட முறையில யாருமே கிடையாது. கேங் சேர்ந்துட்டான் ஆள் மாறிடுவான். தனியா விடு, அப்படியே மகாத்மா காந்தி தேர மாதிரி இருப்பான் ஒருத்தனும். தனியா விடு, ஒவ்வொரு பொண்ணு அன்னை தெரசா பேத்தி மாதிரியா இருக்கும். ஓகே சார், ஒரு 4 பொண்ணுங்களோட சேர்ந்து விடு, பஸ்ஸை கமுத்திட்டு உட்காந்துருக்கும். என்னடி பஸ் கமுந்துருச்சுன்னு. அதனாலதான் நட்பை தேர்ந்தெடுக்கிற பொழுது கவனமாக தேர்ந்தெடுக்கணும்னு காலங்காலமா சொல்லிட்டு வர விஷயம் அதுதான். நீ நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் படிக்கிற படிப்புக்கு அவனை கூட்டிட்டு போக மாட்டான். டேய் நண்பா, இது என்னோட ஸ்ட்ரென்த்டா, உன்னோட ஸ்ட்ரென்த் எதுன்னு எனக்கு தெரியும்டா, நீ அதெல்லாம் எடுத்து படிக்கணும், நிச்சயமா நீ ஜெயிச்சிருவடா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேள்றா, நான் பண்றேன்னா அவன் சொல்லுவான். ஒரு நல்ல நண்பனை இதயத்தால் இறுக பிடித்துக் கொள் என்பது ஒரு ஆப்பிரிக்க பழமொழி. நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறதுனாலேயே அவன் நல்ல நண்பன் அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கூட இருக்கிறதுனாலேயே அவன் நல்ல நண்பன் அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, படிப்பு சம்பந்தமா யார்கிட்ட எது கேட்கணும்னாலும் தயங்காம போய் கேளுங்க. வெக்கப்படாதீங்க. நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது? உங்களுக்கு உதவி தேவை, சரி கற்கை நின்று ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ஜேசிஐ சேலம் ஸ்டீல் சிட்டி பண்ணிருச்சு. இப்ப இங்க இருந்த ஒரு காலேஜ் கான்டாக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன் கான்டாக்ட. நீ என்ன பண்ணணும், நேரா ஜேசிஐ பிடிச்சு ஒருத்தர் மெம்பரை பிடிச்சு, சார் இந்த ஸ்டால்ல இந்த காலேஜ் பார்த்தேன், நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், அவங்க ப்ரௌசர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அவர்கள் உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருந்தால் கிடைப்பதற்கு இந்த உலகமே தயாராக இருக்கிறது என்பதை இங்க இருக்கிற இளைஞர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கேளுங்க, தயக்கத்தை உடைங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லா கெட்ட பழக்கம் பழகிறதுக்கும் தயங்கணும், பண்ணவே கூடாது. அதுக்கு ஒரு வயலுக்கும் தயக்கம் இல்லை. சின்ன பையன் உட்காந்து உருன்னு ஊதி புகை மண்டலத்தை கிளப்புறான். சேலத்துல சூடு அதிகமாயிருச்சு, மேகமூட்டத்தை கிளப்பி மழையை வர போகணும், தனக்கு தானே கொல்லி. 22 வயசு கூட முடியல, 21 வயசுல குடிச்சுட்டு படுத்து கிடக்கான். அவங்க அம்மா அப்பா கண்ணீர் சிந்தி தூக்கிட்டு போறாங்க. பைக்கை அம்மாவோட தாலி அடகு வச்சு பைக்கை வாங்கிட்டு பைக்கில் வேகமா போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு கால் உடைஞ்சிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு கால் உனக்கு விலகாம போயிடும். யார் உனக்கு தூக்கி சுமக்க போறா? எந்த தவறு செய்வதற்கும் நீங்கள் தயக்கப்பட மாட்டேங்கிறீங்க. அப்ப நல்லது செய்யறதுக்கு ஏன் தயங்கக்கூடாது? ஏன் தயங்கணும்? கெட்டது செய்யறதுக்கு தயக்கம் வரல, அப்ப நல்லது செய்யறதுக்கு தயக்கம் வரக்கூடாது இல்ல? தூக்கி போடுங்க, தைரியமா போய் உதவி கேளுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இன்றைக்கு உலகம் மிகவும் மாறி இருக்கிறது. நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட, ஆர்வமா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட, எனர்ஜியா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட
வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடணும் என்ன இருக்கிற ஸ்டூடெண்ட தூக்கி விடுவதற்கு இந்த ஊரே தயாராக இருக்கிறது, இந்த உலகமே தயாராக இருக்கிறது. அதை நம்புங்க, போய் கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க, வெக்கமே படாதீங்க. ஹெல்ப் கேட்ட ஹெல்ப் கிடைக்கலன்னா கேட்டவங்களை தப்பா நினைக்காதீங்க. அந்த லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்ட ஹெல்ப் கிடைக்கலன்னா கேட்டவங்களை ஒருபோதும் தவறாக நினைக்காதீர்கள். அவர்கள் சூழல் நமக்கு தெரியாது. அடுத்த ஆள்கிட்ட கேளுங்க. நீங்க நினைச்சதை அடையிற வரைக்கும் கேட்கறதுக்கு தயங்கவே கூடாது. தலைப்பு என்ன இன்னைக்கு ப்ராஜெக்டோட தலைப்பு என்ன? சத்தமா சத்தமா கற்கை நன்றே கற்கை நன்றே. ஏங்க, உலக இலக்கியத்தில் இதை விட ஒரு சிறந்த சொற்றொடர் வேற எந்த மொழி இலக்கியத்திலும் வந்ததாய் சரித்திரமே கிடையாது. படிக்கிறதுக்கு பிச்சை வேணா எடுக்கிறாங்களாம். ஏன்? நீ பிச்சை எடுத்து படிச்சிட்டீனா உன் தலைமுறையில எவனுமே இன்னொருத்தன் கையேந்துகிற நிலைமை வராது என்பதால் பிச்சை எடுத்தாவது படிதான் சொல்லிக் கொடுத்த மொழி நம்ம தமிழ் மொழி. படிங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா? ஸ்போர்ட்ஸ் காலேஜ் இருக்கா? சர்ச் பண்ணுங்க. யாராவது அத்லெட் இருக்கீங்களா? சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா? பிடிக்குமா? இருக்கா ஸ்போர்ட்ஸ்? உங்க பையனா? கைது வேணா, அப்பா தூக்கி விடுறாரு. சொல்ல என்ன ஸ்போர்ட்ல விளையாடுவ? எந்திரி. கபடியா? சூப்பர், உட்கார வச்சலாம். அண்ணா நீங்க எந்திரிக்கணே. ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க இந்த அப்பா தந்தைக்கு. நல்ல சத்தமா பாருங்க. ஒரு பொம்பளை புள்ள வீட்டுல இருந்து வெளியில விளையாட போகுதுன்னா முதல் எதிரியா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா எதிரியா இருக்க மாட்டாரு, சுத்தி இருக்கிற சொந்தக்காரன். உலகத்தில் இருக்கிற எல்லா நல்லவனும் நம்ம சொந்தக்காரனா இருப்பான். பொம்பளை பிள்ளைய போய் விளையாட அமைச்சு விட்டு, கபடி அமைச்சு விட்டு, காலவாரி விழுந்துட்டு நாளை கை கால் ஓச்சுன்னா யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? நல்லதே வராது அவனுக்கும் வாயில. ஆமா, அவ்வளவு கோபம் வருதுங்க. ஆனா யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டப்ப என் பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான்னு சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளை கைப்பிடித்து உயர்த்துகிற தந்தை இந்த சேலத்தில் இருக்கார். சார் நல்லா ஸ்போர்ட்ஸ்லயே பாப்பா கொண்டு வாங்க, அவளை அதுலயே உட்காருங்க. அதுல அவளையே அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டோ அதை பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா நம்ம ஜேசியில கேளுங்க, நல்ல அகாடமியில கோச் பண்ண சொல்லுங்க. வரட்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நேஷனல் பிளேயர் சேலத்தின் சார்பாக கலந்து கொண்டால் அது இந்த எக்ஸ்போல கிடைச்ச ஒரு பெண்ணா இருக்கட்டும். கண்ண உனக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். துளசிமதி முருகேசன் ஒரு பொண்ணு, எத்தனை பேருக்கு தெரியும்? அதை சரியா சொல்றவங்களுக்கு பரிசு. யார் சொல்றீங்க? துளசிமதி முருகேசன். துளசிமதி முருகேசன்ங்கிற ஒரு பொண்ணு இப்ப அண்மையில் நடந்த பாரிஸ்ல அண்மையில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிற்காக வெள்ளி பதக்கத்தை வென்று கொண்டு வந்த தமிழகத்தை சேர்ந்த சாதனை பெண்மணி துளசிமதி முருகேசன். பாப்பா நீ தெரிஞ்சுக்கணும் அவங்கள பத்தி, சரியா? ஏன் அப்படின்னா பிறப்பிலேயே இடது கையில குறைபாடு, இப்படிதான் இருக்கும் கை குறைபாடு. அவங்க அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். அவரோட குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல தான் கொண்டு வரணும்னு ஆசை. அவங்க அப்பா ஒரு தினக்கூலி, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. அதுல குடும்பத்துக்கான செலவு, குழந்தைகளுக்கான படிப்பு, உணவு தேவை எல்லாம் போக குழந்தைகளை ட்ரெயின் பண்றாரு. இந்த பேட்மிண்டன் ராக்கெட் இருக்குல்ல, பேட் இருக்குல்ல, அதை வாங்கி தரதே அந்த குடும்பத்துக்கு கனவு. இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா மனசால உள்வாங்கிக்குங்க. இந்த கதை பல பேருக்கு பல இடத்துல வாழ்க்கையில மோட்டிவேஷனா இருக்கும். அந்த ராக்கெட் வாங்குறதே ஒரு கனவு. பிரைவேட் அகாடமி போய் கோச்சிங் எடுக்க முடியல. அவங்க அப்பா தான் கோச். 13 வருஷமா அவங்க அப்பா தான் கோச். யாருக்கு? துளசிமதி முருகேசனுக்கு. சொந்தக்காரங்க அத்தனை பேரும் தேவையில்லாத வேலை, ஏற்கனவே பிள்ளைக்கு ஒரு கை சரியில்லை, கல்யாணம் ஆகாது, இதுல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்கிற காசு அழிச்சிட்டு இருக்கு, அத்தனை பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. துளசிமதி முருகேசனே ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, ஒரு நாள் வீட்டில் அமர்ந்தபடி யோசித்திருந்தேன், விளையாட்டு எனக்கு தேவையில்லாத ஒன்றா என்கிற எண்ணம் மெல்ல மெல்ல எனக்குள் எழுந்தது. நான் விளையாட்டுக்கு தகுதி இல்லாத பெண்ணா என்று நான் யோசித்தேன். அந்த பொண்ணு முதல்ல ஓட்டப்பந்தயம் போயிருக்கு, டென்னிஸ் போயிருக்கு, டேபிள் டென்னிஸ் போயிருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தான் பேட்மிண்டன் வந்திருக்கு. இவ்வளவு குழப்பத்தில் நான் இல்லை. அப்ப ஒண்ணு மட்டும் யோசிச்சேன், எந்த வசதியும் இல்லாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல், தன் உயிரை மட்டும் வைத்துக் கொண்டு
மற்ற அனைத்தையும் எங்களுக்காக தந்த என் தந்தைக்காக மறுபடியும் எழுந்து ஓட வேண்டும் என்று நினைத்தேன், விளையாட வேண்டும் என்று நினைத்தேன், விளையாடினேன். என்னடா தங்க கிடைச்சது? ஒவ்வொரு முறை பாரா ஒலிம்பிக் போட்டி, பாரா ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளிகள் இல்லாத சாதாரணமா இருக்கிற அத்தனை பேருக்கும், சாதனையாளர்களா இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு தான் பாரா ஒலிம்பிக். பாரா ஒலிம்பிக்ல இந்தியாவின் தேசிய கொடி ஏறுகிற பொழுதெல்லாம் என் கண்களில் இருந்து நீர் துளிர்க்கும். இது மாதிரி ஒரு நாள் நான் விளையாடி என் சார்பாக இந்திய நாட்டினுடைய தேசிய கொடி மேலே ஏறி இந்திய தேசிய கீதம் ஒலித்து அந்த மொமெண்ட் எங்க அப்பா கிடைக்காதான்னு நான் நினைச்சேன். அதை என் தந்தையினுடைய வாழ்நாள் கனவை, என்னுடைய வாழ்நாள் கனவை இந்த பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிற்காக பேட்மிண்டன் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்ற பொழுது இந்தியாவினுடைய தேசிய கொடி மேலே ஏறியது என் கனவு நனவான தருணம் அது என்று அந்த இன்டர்வியூல அந்த பொண்ணு பேட்டி கொடுத்திருக்கு. 500 ரூபாய் சம்பாதிக்கிற தினக்கூலி அவருடைய தந்தை முருகேசன் அவர்கள். எப்படி சாத்தியமாச்சு? இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், ஃபியூச்சர்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அது எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஸ்டால்ஸ் 1000 இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், என்ன படிச்சாலும் எப்படி படிச்சாலும் சின்சியரா இருங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அறிவு மட்டும்தான் தேவை. நல்லா ஞாபகம் இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க அறிவா இருந்துட்டீங்கன்னா எதை பார்த்துமே ஆச்சரியப்பட மாட்டீங்க. எதை பார்த்துமே ஆச்சரியப்படல அப்படின்னா யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. யாருமே உங்களை ஏமாற்ற முடியலனா நீங்க வாழ்க்கையில தெளிவான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அறிவுதான் அனைத்திற்கும் அடிப்படை என்பதை இங்க இருக்கிற மாணவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிங்க. இந்த மாதிரி யாராவது நல்ல நல்ல பேச்சாளர்கள் இல்ல நல்ல நல்ல கான்ஃபரன்ஸ் சேலத்தில் நடந்ததுன்னா நீங்களா விருப்பமா போய் உட்கார்ந்து கவனிங்க. வெறும் பேச்சை மட்டும் கேட்காம அதுல கிடைக்கிற விஷயங்களை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அதை வாழ்க்கையில பயன்படுத்துங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. எந்த நேரத்துல சீரியஸா இருக்கணுமோ அந்த நேரத்துல எல்லாம் சீரியஸா லைஃபை போய் அப்ரோச் பண்ணுங்க. சிரிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், விளையாடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது, தயவு செஞ்சு விளையாடுங்க. வீடியோ கேம் இல்ல, நீ தொடர்ந்து வீடியோ கேம் விளையாடனா எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துல எம்ஆர் ராதா மாதிரி ஆயிடுவார். ரத்த கண்ணீர், கையெல்லாம் இப்படியே தான் இருக்கும், கொட 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 கொடன்னு. எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தோ டாக்டர்லாம் அள்ள போறாங்க காசை 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா எல்லா பையிலும் இப்படியே தான் இருப்பான். ஏன்னா போன் பார்த்துட்டே இந்த டாக்டர் லாக் ஆயிடுச்சு. வா, உண்மை நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் நியூரோ சம்பந்தமா ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனைகள் இனிமேல் அதிகமாகும். ஏன்? நம்ம யாரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்றது இல்லை. எனக்கு கடுமையான பேக் பெயின், ஒரே டிராவல் பண்ணி பேக் பெயின் வந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டிராவல் பண்றது எல்லாரும் தான் தம்பி பண்ணுவாங்க, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணியா? பண்ணல. நீ சின்ன வயசுல என்ன ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்? கிரிக்கெட். எப்படி விளையாடுவ? வெறித்தனமா விளையாடுவேன். அதுக்கப்புறம் விளையாண்டியா? அப்புறம் உடம்பு ஊக்கம் தான் இருக்கும்னாரு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் உங்க நண்பர்களோட விளையாடுங்க. ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடுங்க. ஏன்? 1 மணி நேரம் நீங்க விளையாடுறது படிப்புல நீங்க போக்கஸ்டா இருக்கிறதுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணும். விளையாட்டு தோல்வியை சொல்லி தரும். கரெக்டா? கபடி பிளேயர் கரெக்டாமா? எல்லா கேம் ஜெயிக்க முடியாது, தோக்கணும்ல. தோத்தா என்ன பண்ணுவோம்? கிவ் அப் பண்ண மாட்டோம். அடுத்த போட்டியில் ஜெயிக்கணும்னு ஆசை வரும். கரெக்டா? ஒரு ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் எஜுகேட் பண்ணுதுன்னு சொல்றேன். தோத்துருவ, தோத்துறத சோர்ந்து போயிட மாட்டேன், அடுத்த ஒரு சான்ஸ் இருக்குன்னு விளையாட போவ. நீ மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டேன். வெற்றிங்கிறது ஒரு டீம் ஒர்க்குன்னு உனக்கு தெரியும். உன் நண்பனுக்கு ஒரு தடவை நீ விட்டு கொடுப்ப, நண்பன் உனக்கு ஒரு தடவை சான்ஸ் விட்டு கொடுப்பான். இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் நடக்கும். ஆரோக்கியமா இருக்கும். படுத்தா தூக்கம் வரும். போக்கஸ்டா இருப்ப. தேவையில்லாம யார்ட்டையும் எதையுமே பேச மாட்டேன். அனாவசியமான எண்ணங்கள் மனசுல தோணாது. உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு வரவே வராது. ஆரோக்கியமா வச்சு உடம்ப. நான் இறங்கணும்னு ஒருத்தர் கேட்டார், எப்படி சார் அப்படியே ஃபிட்டா இருக்கீங்க? இதை கண்ட்ரோல் பண்ணணும். புல்டோசர் மாதிரி எடுத்து அப்பினே இருக்க கூடாது வாய்க்குள்ள. இந்த எங்க பார்த்தாலும் ஜங்க் ஃபுட் கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ் கேங்க நான் பார்க்கிறேன். பர்கர், அவன் பரம்பரை வாயை திறந்து அமுக்குவான். சாப்பிடு, என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடு. பீட்சா சாப்பிடுறது
கவலையே கிடையாது. அவ்வளவு புளி ரோட்ல அடிச்சு ஊத்துவாங்க, பானிபுரி ஓட்டையை போட்டு தண்ணி ஊத்தி குடிப்பான். ரொம்ப டேஸ்ட் இருக்காதா? அவ்வளவு புளி இருக்கே சொல்லலாம். நல்லா சாப்பிடு. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சோடாவை குடிச்சுட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு 19 வயசுல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறது. என்னடா பண்ண? 2 மணிக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டேன். இப்ப பகல் வருமானே தெரியல, அடைக்குது மூச்செல்லாம். ஏன்? உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோ, எண்ணத்தை தெளிவா வச்சுக்கோ, உறவுகளை விட்டுறாத, சந்தோஷமா எப்பயுமே மகிழ்ச்சியா இரு. ஜெயிக்கிறதுக்கான அடிப்படை குவாலிட்டியே மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும்தான். நீ ஹாப்பியா இருக்கன்னா சக்சஸ் உன்னை நோக்கி வரப்போகுதுன்னு அர்த்தம். சக்சஸ் ஹாப்பினஸ் தரவே தராது. ஆனா ஹாப்பினஸ் உனக்கான சக்சஸ் தேடி கொண்டு உன் வீட்டு வாசல போட்டு போயிட்டே இருக்கும். ஹாப்பியா இரு. வாழ்க்கையில தோக்கறையா அது கத்துக்கோ. தொடர்ந்து தோக்கறையா பெருசா ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். தயாராரு இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு. கவலையே படாத. வாழ்க்கை ஒரு முறை, அதை சிறப்பா செம்மையா சூப்பரா வாழ்ந்துடணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அது மேட்டரே கிடையாது. உன் வாழ்க்கையை எப்ப வேணா நீ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம், மறு சீரமைப்பு பண்ணிக்கலாம். கரெக்டா? சார் இவ்வளவு நாள் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டேன் சார், என் வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்குமா? எப்ப வேணா பண்ணிக்கலாம் சொல்லும். இந்த உலகத்துல தப்பு பண்ணவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் முழுமையை நோக்கி தான் பயணம் பண்ண முடியும். யாரும் முழுமையான மனிதர்கள் இந்த உலகத்துல கிடையாது. ஹாப்பியாரு. எப்ப வேணா உன் லைஃபை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோ. அம்மா அப்பாட்ட இவ்வளவு நாள் பேசலையா, போய் அம்மா அப்பாட்ட நல்லா மனசு விட்டு பேசு. நீ கவலைப்படாத, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன், இந்த சேலத்துல பெஸ்ட் லைஃப் உனக்கு கிஃப்ட் பண்ணுவேன், நீ கவலைப்படாத. ஒரே ஒரு வார்த்தை உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அப்பாவுக்கு 10 வயசு குறைஞ்சிரும். உங்க அம்மா சொந்தக்கார அத்தனை பேருக்கு போனை போட்டு என் பையன் இப்படி சொல்லுச்சு, என் பொண்ணு இப்படி சொல்லுச்சுன்னு கொண்டாடி தீத்துரும். ஒரு சொந்தக்காரன் தூங்க மாட்டான் நீங்க நைட்டு. திடீர்னு அவன் பையன் தெளிவாயிட்டான், திடீர்னு அவன் பொண்ணு தெளிவாயிடுச்சு, ஐயோ முன்னேறிடுவாங்க போல இருக்க அந்த குடும்பத்துல பதட்டத்திலேயே அவஞ்சாவான். பேசு, மனசு விட்டு பேசு, புதிய புதிய சிந்தனைகளை வளர்த்துக்கோ. 4 நல்ல நண்பர்களை சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, இந்த வயசுலயே ஐடியா பண்ணு. பெரிய பெரிய பிசினஸ் ஐக்கான போய் பாரு, அவங்க வீட்டு வாசல்ல நில்லு. சார் எப்படி நீங்க பிசினஸ்ல பெரிய ஆள் ஆனீங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் கண்டுக்க மாட்டார், 2 நாள் கண்டுக்க மாட்டார். நான் உனக்கு சொல்லவா, 1 வருஷம் அவர் வீட்டுல நின்று அவர் பிசினஸ்க்கான மேஜிக் நீ கத்துக்கணும்னு நினைச்சேன்னா 1 வருஷம் நின்னாலும் தப்பு இல்லை. அடுத்த நாள் உன் வாழ்க்கை மாறிடும். கரெக்டா? ஆர்வம் உனக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம கேட்கிற இடத்துல இருக்கோம், கேட்க தயங்கவே கூடாது. இனிய இளைய தலைமுறையே, வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் நீ வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இந்த கற்கை என்ற நிகழ்ச்சி மூலமாக நல்ல விஷயங்களை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பீங்க நான் நம்புறேன். பொறுமையா வீட்டுக்கு போய் ஒவ்வொரு பேம்லெட்ஸா பார்த்து அதுல எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணி ஒரு 3-4 காலேஜ் டாப் லிஸ்ட்ல வச்சுட்டு அந்த 3-4 காலேஜுக்கு மறுபடியும் போன் பண்ணி நேரில் போய் விசிட் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் விசாரிச்சு அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி உங்களுடைய பயணம் துவங்கட்டும். நாளைய வரலாறு உங்கள் பெயரை எழுத காத்திருக்கிறது.